Hi viewers, எல்லாருக்கும் வணக்கம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இஃப் யூ நியூ டு தி சேனல் மேக் ஷூர் சப்ஸ்கிரைப். இன்றைக்கி குழந்தைங்களுக்குள்ள ஃபேஸ் மாஸ்க் எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது ஸ்மால் சைஸ் ஃபேஸ் மாஸ்க் ஃபார் கிட்ஸ் சில்ட்ரன்ஸ்க்கு எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேட்டர்ன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் துணியில் வச்சு அது எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பேட்டர்ன் ரெடி பண்ணிக்கலாம். அதாவது குழந்தைங்களுக்கான உள்ள பேட்டர்ன். இது எப்படி இருக்குன்னா, இந்த பேப்பர் வந்து 5.5 இன்ச் இன்ட்டு 5 இன்ச், ஒரு பக்கம் 5.5 இன்ச், இன்னொரு பக்கம் 5 இன்ச், அதாவது மே பக்கம் 5 இன்ச், கீ பக்கம் சைட் பக்கம் வந்து 5.5 இன்ச் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த 5.5 இன்ச்சில் வந்து மேலே ஒரு இன்ச் இந்த மாதிரி விட்டுறலாம். கீழே வந்து 1.75 இல்லைன்னா 2 இன்ச்சு, தாராளமாக 2 இன்ச் இல்லைன்னா 1.5 இன்ச் இந்த மாதிரி விட்டிங்கனாக்கா நடுவில் இருக்கிற அந்த பார்ட் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நமக்கு வந்து எலாஸ்டிக் வைக்கிற சைடு வரும். இப்போது அதுக்கும் அந்த 2.5 இன்ச், இப்போ நான் வந்து மெஷர்மெண்ட் டேப் வச்சுருக்கிற இடத்துலேருந்து மேலே வந்து ஒரு 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து மூக்கை அப்படி மூடுறதுக்கு வரும், அந்த வளைவு வரும் இல்லையா, அந்த இடம் வரும். இப்போ 1 இன்ச்சு கொடுத்தோம் இல்லையா, அந்த 1 இன்ச்லேருந்து மேலே 4.25 ஒரு மார்க் பண்ணிக்கலாம். கீழே இந்த 2 இன்ச் 1.75 இன்ச் கொடுத்தோம் இல்லையா, அதுலேருந்து கீழே ஒரு 3 இன்ச் கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேப்பரில் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நீங்கள் மெஷர்மெண்ட் வந்து வீடியோவை பார்த்துக்கிட்டே நீங்கள் வந்து போடுங்க. இது வந்து பர்ஃபெக்டாக குழந்தைக்கு, அதாவது 7 to 8 வயசு உள்ள குழந்தைங்களுக்கு, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, கரெக்டாக வந்து ஃபிட் ஆகும். இப்போ இந்த மார்க் எங்கெங்கெல்லாம் பண்ணியிருக்கோமோ இந்த மார்க் எல்லாத்தையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் இருந்தாலும் நீங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு கொடுத்துக்கலாம். இல்லைனா ஏதாவது இதுக்கு செட் ஆகிற மாதிரி கர்வ், இதுக்கு அதாவது இந்த ஜாயினையும் அந்த ஜாயினையும் சேர்க்குற மாதிரி ஏதாவது ஒரு டூல் இருந்ததோ அதை வச்சு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி கையால், இப்போ பாருங்கள், நான் வெறும் வந்து டாட்டட் பக்கத்தில் டாட்டட் கொடுத்து மேலே வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கூட ஃப்ரீ ஹேண்டாக கூட நீங்கள் வந்து டாட் கொடுத்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இந்த பேட்டர்ன் ரொம்ப நீங்கள் நம்ப மாட்டீங்க, நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான பேட்டர்ன் இது. அடுத்தடுத்து இது வந்து ஸ்மால் சைஸு, கிட்ஸ் சைஸு, அடுத்தடுத்து கொஞ்சம் லார்ஜ் சைஸு, மீடியம் சைஸ் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸ் வருது. கண்டிப்பாக வீடியோஸை வந்து நீங்கள் வந்து பாருங்கள். இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சேரும், மிஸ் பண்ண மாட்டீங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு கிட் சைஸ் வந்து பேட்டர்ன் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் எத்தனை வேணாலும் இந்த பேட்டர்ன் வச்சுட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மெஷர்மெண்ட் வந்து 2.5, இதுதான் வந்து அந்த எலாஸ்டிக் வைக்கணும் பண்ணல சொன்னேன் இல்லையா, அந்த சைடுக்கு வரும். இப்போ 2.5 மேலே இருக்கிறது எல்லாமே வந்து கர்வ்ஸ் எல்லாமே வந்துருச்சு. மேலே இருக்கிறது இப்படி கீழே உள்ளடங்களாக வந்த மாதிரி இருக்கும். மேலே கீழே இப்போ வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணி போட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அங்கே 1 இன்ச்சு, மேலே வந்து 4.25 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கோம். 5 இன்ச்சு மேலே இருந்தது, அது வந்து 1 இன்ச்சு, 4.25, ஸோ வந்து 5 இன்ச்சு இருக்கும். எல்லாமே வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுதான் வந்து எத்தனை பீசஸ் வந்தாலும் இதை வந்து வச்சு நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். அதாவது குழந்தைங்களுக்கு ஒன்றாவது ஸ்மால் சைஸாக இருக்கிறதுனால நீங்கள் கிட் சைஸு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ்னு ஒன்று இருக்கும்னு இருக்குது, அது தெரியும் நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஸோ அதில் வேணாலும் உங்கள் ஏரியாவை நீங்கள் போட்டு நீங்கள் வந்து கிட் சைஸு, மீடியம் சைஸு, லார்ஜ் சைஸு அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டு நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். இல்லை நார்மலாகவே பக்கத்து வீடு, எய்த்து வீடு, அந்த மாதிரி உங்கள் ஏரியா சரௌண்டிங்ஸ் இதில் இருக்கிறவங்களுக்கு கூட நீங்கள் வந்து விற்கலாம். இப்போ இது வந்து சீவிங் அலவன்ஸ் வந்து இன்க்ளூடட். இந்த இதில் நான் இப்போ போட்டிருக்கிறதுல இதில் ஒரு 0.5, அதாவது 1/4 இன்ச்சுக்கு ஒரு லைன் பண்ணிக்கலாம். இல்லைனா 1/2 சென்டிமீட்டருக்கு, இப்போ நான் காட்டுறேன் இல்லையா, இது வந்து 1/2 சென்டிமீட்டருக்கு கொடுக்குறேன். இல்லைனா 1/4 இன்ச்சுக்கு கூட நீங்கள் வந்து சீவிங் அலவன்ஸ் இதில் போட்டுக்கலாம். இந்த சீவிங் அலவன்ஸும் சேர்த்து தான் இது இந்த மெஷர்மெண்ட்டு. ஸோ சீவிங் அலவன்ஸுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் விட வேணாம். இதுவே வந்து கரெக்டாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து செட் ஆகும். இதில் கரெக்டாக நான் 1/2 சென்டிமீட்டருக்கு நான் வந்து பாருங்கள் ஸ்கேலை வச்சு மார்க் பண்ணிக்கிட்டே வரேன். ஸோ சேவிங் அலவன்ஸ் இதுலேயே வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு 1/2 சென்டிமீட்டருக்கு. ஸோ அந்த மாதிரி அப்படி இல்லைனாக்கா கீழே வந்து அந்த 2.5 எலாஸ்டிக்கு சொன்னோம் இல்லையா, அங்கே வேணால் நீங்கள் வந்து 1/2 இன்ச்சுக்கு கொடுத்துக்கலாம். இல்லைனா ஒரு சென்டிமீட்டருக்கு 1/2 இன்ச்சுக்கு நீங்கள் வந்து அதை வந்து எலாஸ்டிக்கு உள்ளே ஸ்டிச் பண்ணுறதா இருந்ததுனாக்கா நீங்கள் வந்து மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1/2 சென்டிமீட்டர் வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்து நான் வந்து மடித்து தைக்க போகிறதில்ல. நான் இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த மெத்தடு. ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ எல்லா லைனையும் வந்து இப்போது டாட்டட் போட்டோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த இடம் தான் சொன்னேன், இது 2.5ன்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து நான் வந்து
அரை சென்டிமீட்டர் கொடுத்துருக்கேன். இன்ச்சஸ் வந்து 1/4 இன்ச்சுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அரை இன்ச் கூட கொடுத்துக்கலாம், இல்லை 1 சென்டிமீட்டருக்கு கூட நீங்கள் வந்து எலாஸ்டிக்காக மடித்து உள்ளே, எனக்கு வந்து உள்ளே தான் இன்சர்ட் பண்ண வசதியாக இருக்கும்னாக்கா அதை வந்து அரை இன்ச்சுக்கு கூட வச்சு நீங்கள் வந்து மடித்து தைச்சு அது வந்து உள்ளே வந்து எலாஸ்டிக் விட்டுக்கலாம். இப்போ நமக்கு மாஸ்க் பேட்டர்ன் ரெடி ஆகிடுச்சு. இதை வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் வந்து பேட்டர்னை வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். இப்போ எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் துணி எடுத்திருக்கேன், நல்ல காட்டன், பியூர் காட்டன் துணி. அந்த துணியை வந்து நான் வந்து 4ஆக மடிச்சுக்கிறேன். ஸோ கீழே 2 பீஸ் இருக்குது, மேலே 2 பீஸ் இருக்குது. ஸோ நமக்கு வந்து மொத்தம் 4 பீசஸ் வேணும். இந்த ஒரு பேட்டர்னுக்கு வந்து 4 பீசஸ், அதாவது ஒரு மாதம் செய்கிறதுக்கு 4 பீசஸ் வேணும். ஸோ அந்த மாதிரி கீழே 2 பீஸ் இருக்குது, மேலே 2 பீஸ் இருக்குது. அதை வந்து இதை பேட்டர்ன் மேலே வச்சு நான் அப்படியே ட்ரேஸ் எடுத்து இதை வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் தனியாக. பேட்டர்ன் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து செத்த நேரத்தில் ஈஸியாக நீங்கள் வந்து எல்லாத்தையும் இது பண்ணிடலாம். பாருங்கள், நான் மாஸ்க் இது பண்ணிவிட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டேன். மொத்தம் 4 பீசஸ் இருக்குது. 1 2 ஸோ 3 4 அப்படின்ட்டு 4 பீசஸ் இருக்குது எனக்கு. இதை கரெக்டாக வச்சு, ஏன்னா கீழே உள்ளது சின்னுக்கு உள்ளது நோஸ் பக்கம் வந்துடக்கூடாது. அதனால் எப்படி கரெக்டாக நீங்கள் வந்து கட் பண்ணிங்களோ அதே மாதிரியே வச்சு 2 பீசஸையும் இந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடோட நல்ல பக்கம் சேர்ந்து இருக்கிற மாதிரி, தைக்கிற பக்கம் இது பின்னாடி பக்கம் இல்லையா, தைக்கிற பக்கம் இப்படி வச்சுக்கலாம். இப்போ இந்த சைடும் இந்த கோவையும் நம்ம வந்து தைச்சிக்கலாம். 2 பக்கமும் நம்ம வந்து இப்போ வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டிச் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு லாக் பண்ணிக்கிறேன். அதாவது ஓட்டு தையலில் முன்னாடி பின்னாடி அந்த மாதிரி போயிட்டு வந்து 2 வாட்டி ஸ்டிச் பண்ணோம்னாக்கா நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். கிளாத்து வந்து ஈஸியாக வந்து பிரிஞ்சிட்டு வந்துடாது. அதனால் 2 வாட்டி செக்யூர் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு நான் ரன்னிங் ஸ்டிச் தான் போடுறேன். நான் போட்டுட்டு இந்த கர்வியோ 2வது பீஸையும் நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப சுலபமான மாஸ்க்குங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். மற்ற பேட்டர்ன் கூட கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், இது ஆனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து அந்த பேட்டர்ன் போடுறது தான் இருக்குது. பேட்டர்ன் வந்து அதுவும் ஈஸி தான், கஷ்டம் கிடையாது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 2 பீஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதையும் வந்து ஃப்ரண்ட் சைடு டு ஃப்ரண்ட் சைடு நல்ல பக்கம் தெரிகிற மாதிரி இருக்கிற மாதிரி வச்சு நம்ம எல்லாத்தையும் ஃபுல்லாக 4 பக்கமும் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் எலாஸ்டிக் எடுத்துக்கிறேன். 7.5 இன்ச் இல்லைனா 8 இன்ச்சு, 7 to 8 இன்ச்சு தாராளமாக போதும். 8 வயசு 6 to 8 வயசு உள்ள குழந்தைங்களுக்கு. உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து இன்னும் குறைச்சி கூட வச்சுக்கலாம். ஏன்னா எலாஸ்டிக்குங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இது வந்து கரெக்டாக இருக்கும். 8 இன்ச்சுங்கிறது 7.5 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். 7 to 8 வச்சுக்கோங்க. 7 வச்சுக்கலாம், 7.5 வச்சுக்கலாம், 8 கூட வச்சுக்கலாம். ஸோ இப்போது கிளாத்தை வந்து நான் எலாஸ்டிக் வந்து உள்ளே வச்சுருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி நான் ஃபஸ்ட்டு இந்த எலாஸ்டிக் பக்கம் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். எலாஸ்டிக் பக்கம் உள்ளார வச்சு, அதாவது ஃபுல்லாகவே எலாஸ்டிக் வந்து உள்ளார பக்கம் போயிடுச்சு. இப்படி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து எலாஸ்டிக் இருக்கிற இடமே தெரியாது, தையல் எங்கே போட்டிருக்கணும்னே நமக்கு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி அவ்வளோ நீட்டாக இருக்கும் இந்த இது ஃபேஸ் மாஸ்க்கு. இப்போ இதை வந்து செக்யூர் ஸ்டிச் போட்டு முன்னாடி பின்னாடி போயிட்டு செக்யூர் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம ஃபுல்லாகவே இந்த சைடு எலாஸ்டிக்கு அந்த பக்கமும் எலாஸ்டிக் வச்சு ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து சின்ன எலாஸ்டிக், ரொம்ப மைன்யூட்டாக சின்ன எலாஸ்டிக்காக இருக்கிறதுனால இது வந்து நான் சரியாக இருக்குதா கரெக்டாக இருக்குதான்னு எனக்கு பார்க்க தேவையில்லை. கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு எலாஸ்டிக் தான் கொஞ்சம் பயப்படணும், கரெக்டாக இருக்கா இதில் வந்து தப்பாக வச்சுட்டோமா என்னான்ட்டு. இது ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால இது பண்ண தேவையில்லை. நான் எலாஸ்டிக் பக்கம் ஸ்டிச் பண்ணிவிட்டேன். எலாஸ்டிக் வந்து இந்த ஸ்டிச்சஸ் வந்து படாமல் எலாஸ்டிக்கை நவர்த்தி விட்டுட்டு இது ஃபுல்லாகவே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண இடத்தெல்லாம் வந்து பிரித்து விடுங்க. இல்லை ஒரு பக்கம் சாய்ச்சா மாதிரி ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் மோடாக இருக்காது, உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்கும். இந்த மாதிரி அழகாக நம்ம தச்சுக்கலாம். இந்த ஒரு இடத்துல மேலே கீழே எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒரு இன்ச்சு இதை வந்து டேர்ன் பண்ணணும் இல்லையா, நல்ல பக்கம் வந்து நமக்கு வெளியில் வரணும். அதனால் டேர்ன் பண்ணுறதுக்காக ஒரு இன்ச்சுக்கு என்ன பண்ணுறேன், அந்த இடத்துல நான் ஸ்டிச் பண்ணாமல் நான் டைரெக்டாக எலாஸ்டிக்கை ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் போயிடுறேன். இந்த இடத்துல நான் 1 இன்ச் நான் விட்டுருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இதோடு ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ எலாஸ்டிக்கை தைக்கிறதுக்கு அதை எடுத்து விட்டுட்டு இங்கே வச்சு எலாஸ்டிக்கை ஸ்டிச் பண்ணிக்கிறேன்.
உங்களுக்கு மேலே வந்து எனக்கு 1 இன்ச் நான் விட்டுருக்கேன். அது தாராளமாக போதும் 1 இன்ச் டர்ன் பண்ணுறதுக்கு. ஏன்னா எலாஸ்டிக் இருக்குது, எலாஸ்டிக்கை பிடிச்சி நம்ம வந்து புல் பண்ணோம் இழுத்தோம்னாக்கா உள்ளார இருக்கிறத நமக்கு வெளியில் வந்துடும். ஏன்னா எலாஸ்டிக் மேலே நான் வந்து 2 ஸ்டிச்சு 3 ஸ்டிச்சு எக்ஸ்ட்ராவே நான் போடுறேன். அதனால் எலாஸ்டிக் கழண்டுட்டு வந்துடாது, நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ உள்ளார பக்கமே எலாஸ்டிக் இருக்குது. நான் வந்து 4 எலாஸ்டிக்கையும் இப்போ வந்து செக்யூராக டபுள் ஸ்டிச் போட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த எலாஸ்டிக் வந்து தையலில் படாமல் நவர்த்தி விட்டு இந்த கார்னரையும் ஃபுல்லாக நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீட்டாக எந்த ஒரு பிசுரும் இல்லாமல் பியூட்டிஃபுல்லாக நமக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்துடும். இப்போ ஃபுல்லாக டபுள் ஸ்டிச் போட்டு நான் அதை வந்து லாக் பண்ணிக்கிறேன். இப்போது ஃபஸ்ட் கிளாஸாக நமக்கு வந்து ஸ்டிச்சஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ இந்த லைட்டாக இந்த இடத்துல வந்து ஓட்ட விட்டோம்ல ஒரு 1 இன்ச்சுக்கு, இதை வந்து உள்ளே இருக்கிறது இன்சைட் அவுட் உள்ளே இருக்கிறத நம்ம வந்து வெளியில் வந்து எடுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி பொறுமையாக ஜாக்கிரதையாக நம்ம அப்படி எடுத்தோம்னாக்கா உள்ளே இருக்கிற பீசஸ் வந்து நமக்கு வந்து வெளியில் வந்துடும். தச்ச பகுதி வந்து உள்ளே போயிடும். ஸோ எங்கே தச்சிருக்கணும்னே தெரியாது. ஸோ மேஜிக் ஸ்டிச் மாதிரி நமக்கு வந்து ஈஸியாக வந்து எல்லாமே வெளியில் வந்துடும். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நமக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்துருச்சு. எங்கே ஸ்டிச் பண்ணியிருக்கோம்னே தெரியல. அந்த மாதிரி எலாஸ்டிக் வந்து உள்ளே போயிடுச்சு. இந்த பக்கமும் இது வந்து பர்ஃபெக்டாக குழந்தைங்களுக்கு வந்து நல்லா வந்து செட் ஆகும். இது வந்து கீ பக்கம் போகும். இந்த பக்கம் எனக்கு வந்து சின் வரும். ஸோ கீ பக்கம் போகுங்கிறதுனால நான் இந்த பக்கம் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து கீ பக்கம் போகிறதுக்கு வந்து நீங்கள் எம்ப்ராய்டரி டிசைனு இல்லை ஏதாவது ஒரு மார்க் மாதிரி வச்சுட்டு இது வந்து சின்ன அதாவது கீ தாவக்கட்டை பக்கம் வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது பண்ணிருந்தீங்கனாக்கா அதில் டிசைன் கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஈஸியாக ஞாபகம் இருக்கும் சின் பக்கம் வருது. ஏன்னா சின் பக்கமும் நோஸ் பக்கமும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நம்ம மெஷர்மெண்ட் எடுத்தது. ஏன்னா மேலே வந்து நோஸ் பக்கம் வந்து நம்ம 4.25 கொடுத்துருக்கோம், கீழே சின் பக்கம் வந்து 3 இன்ச்சு தான் கொடுத்துருக்கோம் நம்ம. அதனால் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் மாற்றி போட்டால் கூட உங்களுக்கு லூஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நான் வந்து நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து மிஷினில் கூட நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். எம்ப்ராய்டரி டிசைன் கொடுத்துக்கலாம். இது கீழே பக்கமாக இருக்க சின்ன இருக்கிறதுனால நான் வந்து அந்த பக்கம் தெரியாதுங்கிறதுனால நான் வந்து அங்கே தான் வந்து 1 இன்ச் கேப் விட்டேன். ஸோ வந்து எனக்கு வந்து போடும்போது சரி கீழே இருக்குது சின் பக்கம் அப்படின்னு நான் தெரிஞ்சுப்பேன். ஸோ உங்களுக்கு அது மாதிரி தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து எம்ப்ராய்டரி டிசைன் அது மாதிரி எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நோஸ் எது கீழே சின் எது அப்படின்னு தெரியும். இது வந்து ஸ்மால் சைஸு. அடுத்தடுத்து இன்னும் நிறைய வீடியோஸ் வருது. அதில் வந்து லார்ஜ் சைஸு மீடியம் சைஸ் அந்த மாதிரி உங்களுக்கு காட்டுறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சீக்கிரமாக அப்டேட் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பை.